friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். பலாப்பழம் சீசன்ங்கறனால நமக்கு பலாப்பழம் ஈஸியாவே கிடைக்கும். அதில உள்ள விதையை நம்ம சேகரிச்சு அதில ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம். நம்ம சேனல்ல இந்த பலாப்பழ விதையை வச்சு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிருக்கோம். பூரி, சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடயும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கார்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். அதே போல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணுங்க. பலாப்பழ விதைகள்ல கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைத்த பலாப்பழ விதையில் நம்ம மேலே இருக்க கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய தோலை நம்ம நீக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பலாப்பழ விதைகளை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப நைஸான கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் திருன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த முந்திரியை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு 1/2 கப் சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது எதுக்காகனா நம்ம பலாப்பழ விதைகள் வந்து வெள்ளையாக இருக்குது இல்லையா, அதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக கலர் கொடுக்கறதுக்காக இந்த சுகரை வந்து நான் ப்ரௌன் கலராக கேரமலைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். சுகர் நல்லா கேரமலைஸ் ஆனதும் நம்ம பால் சேர்த்து அரைச்சி வச்ச பலாப்பழ விதையோட பியூரியை நம்ம இதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 கப்புக்கு போல் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். இது கொதிக்கும் போது ரொம்ப தெறிக்குது, ஸோ நல்லா பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துருக்க பாலெல்லாம் வற்றி நல்லா கொஞ்சம் திக்கானதும் நம்ம வந்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுகர் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இனி நெய்யை சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம வந்து ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பேனில் ஒட்டாமல் வர்றது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. கிட்டத்தட்ட நமக்கு இப்போ ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டை நம்ம 2 விதமாக கூட செய்யலாம். இதில் இன்னும் நிறைய நெய் இல்லைனா ஆயில் ஆட் பண்ணி நம்ம ஹல்வா மாதிரி கூட கிண்டி எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் நெய் தடவி இந்த ஸ்வீட்டை அதில் போட்டு ஆறுனதுக்கப்புறமா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி பர்ஃபி மாதிரி கூட சாப்பிடலாம். ரெண்டுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.